بسم الله الرحمن الرحيم قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك الملك لا شريك لك إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ومن تبعهم بإحسان إلى يوم الدين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த ஹஜ்ஜி பயணத்திற்குரிய வழிகாட்டுதல், ஹஜ்ஜினுடைய நோக்கம், ஹஜ்ஜினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இந்த ஹஜ்ஜுடைய கடமை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்று மிகட்டுமாக. ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, இந்த ஹஜ்ஜினுடைய சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்படுத்துவதனுடைய நோக்கம், தாருல் ஈமானுடைய சகோதரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளை பற்றியும், புனித மக்காவினுடைய சிறப்பை பற்றியும், ஹஜ்ஜினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும், ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய காரியங்களை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும், எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள், இவைகளையெல்லாம் கண்டிப்பாக இந்த கடமையை நிலைநாட்டுவதற்கு முன்பாக நாம் தெளிவான முறையில் அறிந்து கொண்டு, விளங்கி கொண்டு, மனதிலே பதிய வைத்து கொண்டு செல்கின்ற பொழுது அது மகத்தான ஒரு பயனுள்ளதாக
ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த பயணம் என்பது உடலாலும் உழைப்பாலும் பொருளாதார ரீதியாகவும் செய்துவிட்டு அல்லாஹ்விற்காக புறப்படக்கூடிய இந்த பயணம் முழுமையான முறையில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக, அதில் எந்தவிதமான குறைவும் ஆகிவிடக்கூடாது. இந்த இபாதத்தை செல்லக்கூடிய ஆஜிகள் முழுமையாக செய்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை போல மறுமையில் கண்டிப்பாக அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபுடைய மக்களாக இந்த மக்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் செல்லக்கூடியவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்று இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டு பயணம் செல்லக்கூடிய அந்த புனிதமிக்க ஹஜ்ஜை நிலைநாட்டுவதற்கு செல்லக்கூடிய ஆஜிகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து வருகிறோம். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை மகத்தான ஒரு வெற்றியாகவும் பயனுள்ளதாகவும், எதை நாம் கேட்கின்றோமோ அதை அமைதியாக கேட்டு மனதிலே பதிய வைத்து அது அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய அச்சத்தையும் பயத்தையும் உள்ளத்திலே பதிய வைத்து அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நம்மை தேர்வு செய்து அனுப்பி வைக்கின்றானோ அந்த தேர்வுகளில் முழுமையாக நாம் வெற்றி பெற்று நாளை மஹ்ஷர் மைதானத்திலே சொர்க்கத்தினுடைய சுபை செய்தி சொல்லப்படக்கூடிய நசீவுடைய மக்களாக அல்லாஹு தஆலா பயணிக்கக்கூடிய எல்லோரையும், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிய வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் விருந்தினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகில் மனித சமுதாயமாக நம்மை படைத்து நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கின்றார். திருமறை குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அத்துணை கடமைகளையும் நல்ல விஷயங்களையும் மார்க்கத்தினுடைய தெளிவுகளையும் நமக்கு குர்ஆன் எடுத்துரைக்கிறது. அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக இறுதி தூதராக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். அவர்களும் நமக்கு இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் அனைத்து கடமைகளை குறித்தும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் நம்முடைய இபாதத் முழுமை பெற வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக எவ்வாறு கூறியிருக்கிறான், அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த இபாதத்தை இந்த வணக்க வழிபாடுகளை செய்து காட்டியிருக்கிறார்களோ அதுபோன்று நாம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல நமக்கு மறுமையில் சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது எந்த நோக்கத்திற்காக மனிதர்களை நாம் படைத்தோம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி உங்களெல்லாம் இந்த உலகத்தில் நாம் படைத்திருப்பது படைத்த அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக நாம் இருக்க வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான். எனவே அந்த இறைவன் நம்மை படைத்திருப்பதனுடைய நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நம்மின் மீது அல்லாஹ் தஆலா சில கடமைகளை இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமைகளை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ தஹஜ்ஜுல் பைத் வ ஸௌம ரமலான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமை ஃபர்லாக ஆக்கப்பட்டது, கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மூமின் மீது கடமை. முதலாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சாட்சி கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் தூதர் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்மின் மீது அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான், செல்வந்தர்கள் மீது ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். அதே செல்வந்தர்கள் மீது புனிதமிக்க காபத்துல்லாவை போய் ஹஜ்ஜி செய்து வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் வந்தால் 30 நோன்பையும் நோக்க வேண்டும் என்பதையும் கடமையாக ஆக்கியிருக்கிறான். இன்றைக்கு நாம் பார்க்க போகுவது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜி உடைய கடமை.
இதை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன குறிப்பிடுகிறான்? இதனால் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை. செல்வந்தர்கள் மீது அல்லாஹ் தஆலா இந்த கடமையாக்குகிறான். ஏனென்றால் செல்வம் என்பது நாம் உழைத்தாலும் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரத்துல் ஸும்ரிலே சொல்கிறான், அன்னல்லாஹ யபசுது ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர் இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய கைவசம்தான் யபசுது ரிஸ்க லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை, பண வசதியை, செல்வாக்கை விசாலமாக கொடுக்கிறான். தான் நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறான், அளந்து கொடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. குல் இன்னல் ஃபத்ல பியதில்லாஹ் யுஅதி மன் யஷா. அல்லாஹ்வுடைய கையில் தான் அருள் கொடைகள் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான், யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அளந்து கொடுக்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த வசனத்திலே, இந்த போதனைகளிலே படிப்பினை இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்போ பொருளாதாரம் என்பது ஏக இறைவனால் கொடுக்கக்கூடிய ஒரு நிஅமத். இது நம்முடைய உழைப்பில் கிடைத்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ செல்வம் கிடைத்தவர்கள் மீது அல்லாஹ் தஆலா புனித மிகுந்த அந்த காபத்துல்லாவை சென்று ஹஜ்ஜி செய்து வரக்கூடிய கடமையை அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான். கண்டிப்பாக அவர்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் வேண்டும், பொருளாதார ரீதியாக வேண்டும். ஏனென்றால் நம்மில் பலரும் நாம் என்ன நினைக்கிறோம், கடைசி காலத்தில் போகலாம், வயசு முடிஞ்சு போகலாம், குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு போகலாம். இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. ஃபமனிஸ் மஸ்தகா இலைஸ், உங்களுக்கு யாருக்கு உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கும் இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ்ஜி கடமையாக ஆகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல். நீங்கள் ஹஜ்ஜி செய்ய நாடிவிட்டால் உடனடியாக நிலைநாட்டி விடுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு லா தத்ரி மா யுரிது லஹு, உங்களுக்கு அதற்கு இடையில் உடல் குணம் ஏற்படலாம், பொருளாதாரம் போய்விடலாம், அல்லது நமக்கு சக்தி இல்லாமல் போய்விடலாம். எனவே நீங்கள் எப்போ நாடிட்டீங்களோ உடனடியாக அதை நிலைநாட்டி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்போ இந்த ஹஜ்ஜிங்கிற கடமையை நாம் நாடிவிட்டால் உடனடியாக நாம் அதை செய்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய முழு நன்மையை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும். நமக்கு இடையில் என்ன ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு வலியுறுத்தி கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு. அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான், நீங்கள் ஹஜ்ஜை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஓ கால ரஜுல், ஒரு மனிதர் எழுந்து நின்று கேட்டார், யார் ரசூலல்லாஹ் அக்குல்ல ஆமீன், ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் ஹஜ்ஜி செய்யணுமா யார் ரசூலல்லாஹ்? ஏன்னா சஹாபாக்களுடைய மனநிலை என்னன்னா, உடனடியாக நன்மையை செய்யணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணும், சொர்க்கத்தை பெறணும். இந்த சிந்தனையில் தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அதனால தான் உடனே எழுந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லலை, மௌனமாக இருந்தாங்க. 3 முறை கேட்டார், 3 முறையும் மௌனமாக இருந்தாங்க. 4வது முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் குன்து நஅம் ல வஜபத் லமஸ்ததஅது. நான் ஆம் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு எவ்வளவு துன்யால பலம் இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது சொல்றதை தெளிவுபடுத்துறாங்க. நான் ஆமா என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் நீங்க என்ன செய்யணும், ஹஜ்ஜி செய்ய வேண்டிய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதற்கு சக்தி பெற மாட்டீர்கள். எனவே வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் செய்தால் ஃபர்லான ஹஜ்ஜி, அதற்கு மேற்படி செய்தால் உபரியான ஹஜ்ஜி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்க்கையில் ஒரு முறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்தார்கள், இறுதி ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜிலே தான் அனைத்து அமல்களையும் நமக்கு செய்து வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கூடியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே லட்சக்கணக்கான சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜை நோக்கி புறப்பட்டார்கள். எந்த அளவிற்கு, அந்த குழுவில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவியாய் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கர்ப்பிணி பெண்ணாக இருந்தார்கள். அவர்களும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள், உடனே புறப்பட்டார்கள். அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். மதீனாவிலிருந்து சுல்ஹுலைஃபா மீகாத், அதற்கு 7 கிலோமீட்டர் தான். அங்கே வந்தவுடனே அவர்களுக்கு குழந்தை பிறந்து விடுகிறது. அப்போ அதிலிருந்து ஒரு மார்க்க சட்டத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அப்படிப்பட்ட பெண்மணிகள்
தவாஃபு தொழுகை மட்டும் கிடையாது, மற்ற அமல்களை அவர்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியின் மூலமாக பெண் சமூகத்திற்கு அழகிய ஒரு சட்டத்திட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமிக்க ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டும் பொழுது நம்மளுக்கு பல வழிமுறைகளை, பல சட்ட திட்டங்களை நமக்கு நினைவூட்டுகின்றான். அந்த இடம் இருக்கிறது மிகவும் மகத்துவம் வாய்ந்த இடம். அபயம் பெற்ற துன்யாவிலேயே அபயம் பெற்ற ஒரு பூமி எது என்றால் காபத்துல்லாஹ் தான், மக்கமா நகரம் தான். இதற்காக ஒவ்வொரு நபிமார்களும் அந்த பூமியை அபயம் பெற்ற பூமியாக, பாதுகாப்பான பூமியாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனைகளை அங்கீகரித்து இன்றைக்கும் கியாமத் நாள் வரை அது அபயம் பெற்றதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையான முறையில் அல்லாஹ்விற்காக வேண்டி நிலைநாட்டுங்கள், முழுமையாக நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையான முறையில் அல்லாஹ்விற்காக வேண்டி நிலைநாட்டுங்கள், முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏனென்றால் ஹஜ்ஜுடைய கடமைகளில் நாம் ஒன்றை விட்டுவிட்டால் நமக்கு தம் கொடுக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளை சரியான முறையில் விளங்கி மனதில் பதிய வைத்துக் கொண்டு அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது முழுமையான முறையில் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு இபாதத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதில் இஹ்லாஸ், உள் தூய்மை இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இதை நான் உனக்காக வேண்டிதான் செய்கிறேன். இதை அல்லாஹ் நேசிக்கிறான். நம்ம ஒரு இபாதத் செய்கிறோம், 10 ரூபாய் தர்மம் செய்தாலும் நாம் என்ன நினைக்கிறோம்? யா அல்லாஹ், இது உனக்காக வேண்டிதான் கொடுக்கிறேன், நீ சொன்னதற்காக கொடுக்கிறேன் என்ற நியத்து நம்மள்கிட்ட வேணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னா, வஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன, இறைவனை நீங்கள் களப்பற்ற நிலையில் வணங்குங்கள் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்போ நம்ம அல்லாஹ்விற்காக வேண்டிதான் அந்த ஹஜ் என்ற பயணத்தை செய்ய வேண்டும், மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களிடமிருந்தான் அல்லாஹ் தஆலா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறான். நம்ம செஞ்ச இந்த இபாதத் இறைவனிடம் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நாம் இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு, யா அல்லாஹ், இதனுடைய நோக்கம் நீ மறுமையில் வெற்றியை கொடுக்க வேண்டும், மறுமையில் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், நீ சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் செய்கிறேன், உலக பெருமைக்கோ ஊர் பெருமைக்கு நான் செய்யவில்லை யா அல்லாஹ், உனக்காக செய்கிறேன் யா அல்லாஹ் என்று நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமலையும் தான் பார்ப்பான். அல்லாஹ் பார்க்கக்கூடிய, உள்ளத்தை பார்க்கக்கூடிய வலிமை இந்த துன்யாவில் யாருக்கும் கிடையாது. உள்ளத்தில் என்ன நினைக்கிறங்கிறத அப்படியே அறியக்கூடிய சக்தி ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால தான் சொல்றான், உங்களுடைய உள்ளங்களை நான் பார்க்கிறேன், உங்களுடைய அமல்களை பார்க்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜின் நோக்கம் நாளை மறுமையில் எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், அல்லாஹ் எனக்கு கொடுத்த அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த பயணத்தை நான் மேற்கொள்கிறேன் என்ற நீயத்தை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது மிக மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. எந்த ஒரு இபாதத்திற்கும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது இஹ்லாஸை மட்டும்தான். நாம் அதை வச்சிட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா வகையான உதவிகளையும் செய்வான், நம்முடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வான், நம்முடைய அமல்களையும் அல்லாஹு தஆலா மிக எளிமையாக ஆக்கி கொடுப்பான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையான முறையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த ஹஜ்ஜி செய்வதின் மூலமாக எவ்வளவு பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார் என்றால் அடுத்த உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் எப்போ கிடைக்கிறதோ அதுவரை இடையில் பட்ட நேரங்களில் நாம் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அதே நேரத்தில் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஆனால் ஹஜ்ஜுக்கு இருக்கிறது அதற்கு கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம ஹஜ்ஜு செஞ்சுட்டா அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா சொர்க்கத்தை தருகிறேன் என்று வாக்களிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அதில் அவ்வளவு பெரிய இபாதத் இருக்கிறது.
இருக்கிறது. இபாதத்தினுடைய எல்லா விஷயங்களும் கலந்திருக்கின்றன. தான தர்மங்கள் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, குர்பானி இருக்கிறது, தியாகங்கள் இருக்கின்றன. நபிமார்கள் நடந்த அந்த புனிதமிக்க இடத்தை மிதிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் அங்கே ஆக்கி கொடுக்கிறான். எனவே இந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லா ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ரஜஅக யௌமி வலதத்து உம்முஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ் செய்ய புறப்படுகிறார், அந்த புறப்பட்ட ஹஜ்ஜுடைய காலங்களில் மனைவியோடு சேராமல், கெட்ட வார்த்தைகள் பேசாமல், வீண் தர்க்கங்களிலே ஈடுபடாமல் யார் அந்த இபாதத்தை நிலைநாட்டுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை கொண்டு திரும்பி வருகிறார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கல, அவன் தேர்வு செய்கிறான். இந்த ஊர்ல இந்த வருடத்தில் இவர்களைத்தான் நான் தேர்வு செய்து அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் என்றால் எவ்வளவு அல்லாஹ் நம்மை நேசித்திருக்கிறான் என்று யோசித்து பாருங்கள். துனியாவில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இந்த ஊர்ல இந்த நபர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறானா? தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுடைய புனிதமிக்க அந்த இடத்தை பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ் என்ற கடமையை சொல்லும் பொழுது சில அறிவுரைகளை அல்லாஹ் சொல்கிறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபர்ல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ் வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் இருக்கிறது அது அறியப்பட்ட மாதங்கள், எல்லா நாள்லையும் செய்ய முடியாது. ஹஜ்ஜுங்கிறத ஷவ்வால்ல போய் செய்ய முடியாது, துல்காய்தா போய் செய்ய முடியாது, துல்ஹஜ் மாதத்தில் தான் அதை செய்ய முடியும். அது அறியப்பட்ட விஷயங்கள். எவர் ஒருவர் தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ, நியத்து வைத்து புறப்பட்டு விட்டாரோ அவர் தன் மனைவியோடு கூடக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, வீண் விவாதங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் முதலில் நாவுக்கு கட்டளை போடுகின்றார். நாவை என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும், நன்மையில் ஈடுபட வேண்டும், திக்ரிலே ஈடுபட வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், தல்பியா முழக்கத்தோடு நம்முடைய இபாதத்தை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாவிற்கு அல்லாஹ் முதலில் விலங்கிடுகிறான். உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் நன்மைகளை பழகிக் கொள்ளுங்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ். நீங்கள் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வதஸவ்வது. எனவே நீங்கள் பிரயாணத்திற்குரிய எல்லா விஷயங்களையும் தேர்வு செய்து கொள்ளுங்கள், சேர்த்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைர ஸாதி அத்தக்வா. நீங்கள் பயணத்துக்காக வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்றீங்கல்ல, அதில் மிக சிறந்தது, மிக உயர்ந்தது, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானது, அல்லாஹ் விரும்புகிறது அத்தக்வா, இறையச்சத்தை தான். இதன் மூலமாக உங்களிடம் இறையச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். ஃபத்தகூனியா உலில் அல்பாப். அறிவுடையவர்களே, நீங்கள் என்னை மட்டுமே பயந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த பயணம் நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ் தஆலா நம்மை புனிதமிக்க மக்காவை பார்க்கக்கூடிய நசீபை நமக்கு அனுப்பி வைக்கின்றான் என்றால் நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைக்கணும். யா அல்லாஹ், இதன் மூலமாக இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாய் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தக்வாதாரிகளாக மாறிவிட வேண்டும், நாம் இபாதசாலிகளாக மாறிவிட வேண்டும், அல்லாஹ்விற்கு நெருக்கமான அடியாராக மாற வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு இதனால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை அதையும் சலாயித்து சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், போர்க்களத்தில் ஆண்கள் கலந்து கொள்கிறார்களே, பெண்களாகிய நாங்களும் அந்த நன்மையை அடைய வேண்டுமே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு போர்க்களம் என்பது அந்த ஃபீ சபீலில்லாஹ் என்பது அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். ஹஜ் செய்வதுதான் நீங்கள் ஜிஹாதிலே அறப்போரிலே கலந்து கொள்ள நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பெண்மணி ஹஜ்ஜிக்கு செல்கிறார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார். அவ்வளவு உயர்ந்த பாக்கியம் அவர்களுக்கு உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. போர்க்களத்தில் கொண்டால் எவ்வளவு, போர் இல்லாமல் எவ்வளவு சிரமங்கள் இருக்குமோ அவ்வளவு சிரமங்கள் ஹஜ்ஜில் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. அதை அல்லாஹ்விற்காக பொறுத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி சகித்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி இபாதத்தில் ஈடுபடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு ஹஜ்ஜிலுடைய காலங்களில் அவர் ஹஜ்ஜை புறப்படுவதன் மூலமாக அறப்போரில் கலந்து கொண்டால் எவ்வளவு பெரிய பாக்கியமோ
அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஐயில் அமலி அஃதலு இலல்லாஹ், நபி அவர்களே அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பிரியமான அமல், நேசமான அமல் எது என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது, தூதரை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னார்கள். பிறகு எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அறப்போரிலே கலந்து கொள்வது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக கேட்கும் பொழுது சொன்னார்கள் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், கடமையாக்கப்பட்ட நன்மை நிறைந்த அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அல்லாஹ்விற்கு மிகவும் சிறப்பான, மிகவும் விருப்பமான அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜின் மூலமாக மிகப்பெரிய நன்மையை நமக்கு அளிக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஹஜ் என்கிற கடமையை நிலைநாட்டுவதற்கு நாம் எந்த நாட்டிற்கு போக வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தீர்மானம் செய்து கொடுத்திருக்கிறார். ஹஜ்ஜுங்கிற கடமையை பலஸ்தீனில் போய் நிலைநாட்ட முடியாது, மதீனாவில் போய் நிலைநாட்ட முடியாது. ஹஜ்ஜுங்கிற கடமையை நிலைநாட்டக்கூடிய இடத்தையும் அல்லாஹ் தான் தீர்மானித்தான். ஹஜ்ஜுடைய நாளையும் அல்லாஹ் தான் தீர்மானித்தான். ஹஜ்ஜுடைய நேரத்தையும் அல்லாஹ் தான் தீர்மானித்தான். அப்போ அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்ட மிக உயர்வான ஒரு இபாதத் தான் ஹஜ்ஜு என்பது. அதனால தான் அல்லாஹ் தஆலா ஹஜ் என்பதை மக்கா நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 96வது வசனத்தில் சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கும் வ ஹுதலில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹீம் வமன் தகலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம்தான் மக்கா. பக்கா, அதற்கு ஆரம்பத்தில் பக்கா என்று சொல்லப்பட்டது. மக்காவில் இருக்கிற பள்ளி இருக்கிறது, முதலாக மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம்தான் கஅபத்துல்லா என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன், அங்க பல அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, பல அற்புதங்கள் இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாக வரலாறு அங்கே இருக்கிறது. ஒமன் தகலஹு, அங்கே யார் நுழைந்து விடுகிறாரோ அவர்கள் அபயம் பெற்றவர்களாக, பாதுகாப்பு பெற்றவர்களாக, நம்ம எந்த ஒரு நாட்டுக்கோ எந்த ஒரு இடத்துக்கோ இவர் அபயமாக இருக்கிறார் என்று சொல்லல அல்லாஹ். அல்லாஹ் சொல்வது ஒமன் தகலஹு கானாமினா, யார் காபத்துல்லாவிற்குள் நுழைந்து விட்டாரோ அவர் அபயம் பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மனிஸ்ததா இலைஹி சபீலா, எவர் ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா சக்தி கொடுத்திருக்கிறானோ, பொருளாதாரம் உடல் ரீதியாகவும் அவர் கண்டிப்பாக ஹஜ்ஜை நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். அப்ப ஹஜ்ஜுங்கிறதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்கமா நகரத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தீர்மானித்தான். அல்லாஹ் தான் அந்த காபத்துல்லாவிற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அங்கே செய்ய வேண்டிய அமல் என்ன? ஃபல்யதவ்வஃபு பில் பைத்தில் அதீக், பழைமை வாய்ந்த அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும். உலகத்திலேயே தவாஃப் செய்யக்கூடிய ஒரு இடம் காபத்துல்லா மட்டும்தான். உலகத்தில் வேறு எங்கேயும் நீங்கள் தவாஃப் செய்ய முடியாது. மதீனா சிறந்த இடம், பலஸ்தீன் சிறந்த இடம், அங்கே போய் செய்ய முடியாது. காபத்துல்லாவை மட்டும்தான் தவாஃப் செய்ய வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நம்மின் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அங்கே சென்றால் கண்டிப்பாக ஃபல்யதவ்வஃபு பில் பைத்தில் அதீக் என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தான், வஅத்தின் ஃபில் நாஸ் ஃபில் ஹஜ், நீங்கள் ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு அழைப்பு விடுங்கள். அந்த பாலைவனத்தில் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கல் மல் இருக்கிற இடத்துல எப்படி சொல்வது? யார் கேட்பா? யஅதூக ரிஜாலன், நீங்க சொல்லுங்க, மக்கள் நடந்து வருவார்கள், வெகு தூரத்தில் வந்து வருவார்கள், வாகனங்களிலே வருவார்கள், நடந்து வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிவித்தான். அல்லாஹ்வுடைய அறிவிப்பின் அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் எல்லா மக்களும் மிக தூரத்திலிருந்து பயணங்களை மேற்கொண்டு காபத்துல்லாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் அன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பல நபிமார்களுடைய அங்கே தியாகங்கள் அங்கே இருக்கிறது. குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாக வரலாறை நாம் அதிகம் நினைவு கூற வேண்டும். குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கு அதிகம் அல்லாஹ் தஆலா நினைவூட்டு காட்டுகிறான். வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தியக்கன் நபியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நீங்கள் நினைவு கூறுங்கள், அவர் உண்மையான ஒரு தூதராக இருந்தார். அவரை அல்லாஹ் தஆலா பல கோணத்தில் சோதித்தான். வைதிபுதலா இப்ராஹிம் ரப்பஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தமஹுன்ன, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா
பல கஷ்டங்களை கொடுத்து சோதித்தான். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தையை கொடுக்கிறான். அப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெற்றெடுத்த அந்த பச்சிளம் குழந்தையை கொண்டு போய் மக்கமா நகரத்திலே குடி அமர்த்தும்படி அல்லாஹ் விட்டு வரும்படி கட்டளையிட்டான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தன் மனைவியையும் தன் பச்சிளம் குழந்தையையும் அழைத்து கொண்டு எங்கு போய் விடுறாங்க? மக்கா மாநகரத்தில். அன்றைக்கு பள்ளத்தாக்கு, பாலைவனம், புட்புண்டுகள் குலைக்காத இடம், மக்கள் நடமாட்டம் கிடையாது, எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது, எந்த ஒரு விளக்கும் கிடையாது. ஒரு நபியினுடைய பண்பை பாருங்க. அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் அதை நாம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பான் என்பது அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. அந்த பதிவு இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களாகி நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டினால் அல்லாஹ் நம்மை நிச்சயமாக கைவிட மாட்டான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே அந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத காபத்துல்லாவிற்கு அருகில் கொண்டு போய் தன் மனைவியும் அந்த பச்சிளம் குழந்தையையும் அந்த பள்ளத்தாக்கிலே விட்டு விட்டு திரும்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த பிரார்த்தனையினுடைய தாக்கம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்கள் அந்த புனிதமிக்க காபத்துல்லாவை நோக்கி பயணிக்கக்கூடிய நசீபு கிடைக்கிறது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனையினுடைய தாக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தன் பச்சிளம் குழந்தையையும் தன் மனைவியையும் அந்த பள்ளத்தாக்கிலே காபத்துல்லாவுக்கு அருகிலே புட்புண்டுகள் முளைக்காத, மக்கள் நடமாட்டம் இல்லாத, உதவிக்கு ஆள் இல்லாத, உணவுக்கு பேரித்தம்பளும் தண்ணீரும் சிலதை மட்டுமே விட்டு விட்டு செல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதி கைரி ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس وتهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, ரப்பனா யா அல்லாஹ் இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி, நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக என் மனைவியையும் என் மக்களையும் என் பிள்ளையையும் இந்த குடி அமர்த்தி விட்டேன், இந்த பள்ளத்தாக்கிலே குடி அமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். எதற்காக? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், உன்னுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. அந்த நேரத்தில் என்னங்க, ஒண்ணுமே இன்றைக்கு ஒளிமயமா இருக்கலாம், கோடிக்கணக்கான மக்களை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையலாம். காபத்துல்லாவை பார்த்த உடனே டிவியில பார்த்தாலும் யாரும் சொல்வதை கேட்டாலும் நமக்கு அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தூண்டுதலும் நமக்கு வருகிறதே. அன்றைக்கு இப்ராஹிம் நபியினுடைய அந்த பிரார்த்தனை தான் கேட்டாங்க, யா அல்லாஹ் ஃபஜ்அல் அஃபீதத்தும் மினன் நாஸ், யா அல்லாஹ் எல்லோருடைய உள்ளங்களையும் இந்த காபத்துல்லாவை நோக்கி வரக்கூடிய நசீபை குடியா அல்லாஹ். சாத்தியமே இல்லாம ஒரு இடங்க, யாருமே இல்லை, தனிமையில் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் எல்லோருடைய உள்ளத்திலையும் காபத்துல்லாவை பக்கம் வரக்கூடிய நசீபை குடியா அல்லாஹ், ஒரு ஆர்வத்தை குடியா அல்லாஹ். அன்னைக்கு அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் இஸ்லாமிய மக்கள் அந்த காபத்துல்லாவை பார்ப்பதற்காக, சந்திப்பதற்காக, இபாதத் செய்வதற்காக, தவாப் செய்வதற்காக புறப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நாமும் இன்றைக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையுடைய பிரதிபலன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ் வ தஹ்வி இலைஹிம். அடுத்து ஒரு துஆவும் கேட்டாங்க, வர்ஸுகூஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். வரக்கூடியவர்களுக்கு பசி பட்டினியோடு ஆக்கிவிடாத யா அல்லாஹ், இவர்களுக்கு உணவை கொடு, பல வஸ்துவை கொடு, நமக்கு ரிஸ்க் கிடைக்கிறதுக்கு இப்ராஹிம் நபி துஆ செய்தார். இங்க வர்றவங்க உனக்காக வர்றாங்க, உன்னை இபாதத் செய்வதற்காக வர்றாங்க, பல நாட்டிலிருந்து வர்றாங்க, மொழி தெரியாம வர்றாங்க, உயர்ந்தவர் வருகிறார், தாழ்ந்தவர் வருகிறார், பணக்காரர் வருகிறார், ஏழை மக்கள் வருகிறார்கள், உயர்ந்த அதிகாரிகள் வருகிறார்கள். எல்லோருக்கும் யா அல்லாஹ் வர்ஸுகூஹும் மினஸ் ஸமராத், அவர்களுக்கு உண்ணக்கூடிய உணவை ரிஸ்க்காக பல வஸ்துக்களை குடியா அல்லாஹ். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புட்பூண்டுகள் முளைக்காத குறைந்த நீரையும் பேரித்தம்பழத்தையும் வைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை கபூலாக்கப்பட்டிருக்கிறது என்றால் யோசித்து பாருங்க. அதனால் தான் அந்த இடம் துஆ கபூலாக்கப்படக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கிறான். நம்முடைய இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையினுடைய ஒளிச்சம் தான் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் அன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் தான் நீங்கள் ஒவ்வொரு ஆஜியிலும் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அனுப்பக்கூடியவர்கள் என்ன சொல்வார்? எங்களுக்காக துஆ செய்யுங்க. ஏன் சொல்றாங்க?
அந்த இடம் நீங்கள் கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல் ஹாஜ் வல் முஅ்தமிர் முஸ்தஜாபத்துல் லஹு. அதாவது ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அவர்கள் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் பதிலளிக்கிறான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற சிறப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவேதான் அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, சஃபா மலை, ஒவ்வொரு ஆஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் சஃபாவிலிருந்து மர்வாவிலிருந்து சஃபாவிற்கு தொங்கோட்டம் ஓடுகின்ற ஒரு நிலையை குர்ஆன் மிக அற்புதமாக சொல்கிறது. அந்த இடத்தில் தான் ஹாஜிரா அம்மையாரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு பிரிகின்ற பொழுது கணவரை நோக்கி கேட்டார்கள், இந்த பாலைவனத்தில் இந்த இடத்தில் எதற்காக வந்து விட்டு வச்சு எழுகிறீர்கள்? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அவர்கள் இறுதியாக கேட்ட கேள்வி இதுதான், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இவ்வளவு பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் மக்கள் இல்லாத இடத்துல ஒரு பச்சிலம் குழந்தையோடு கொண்டு வந்து நீங்க விட்டுட்டு போறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். கால நஅம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்பதான் ஹாஜிரா அம்மையா சொன்னார்கள், லை யுதிஅனல்லாஹ் அபதா, அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை கைவிட மாட்டான். ஒரு பெண்மணியினுடைய வார்த்தையை நீங்க சஃபாவுல நின்றீங்கன்னா அந்த சிந்தனை வரணும். ஒரு ஹாஜிரா அம்மையார் இந்த இடத்துல நின்று யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு பச்சிலம் குழந்தையோடு இந்த இடத்துல நின்று அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ்வுக்காக தான் விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஈமானிய வலுவு கொடுத்தாங்களோ அந்த சிந்தனை வர வேண்டும். அப்படி அன்னைக்கு ஹாஜிரா அம்மையார் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாலூட்டுவதற்காக தண்ணீர் தேடி அலையும் பொழுதுதான் சஃபாவில் நின்று ஏறி பார்க்கறாங்க. லை யஜிது அஹதன், கூவி பார்க்கறாங்க, ஒரு ஆளை உதவி செய்வதற்கு கிடையாது. அங்கிருந்து மறுபடியும் மர்வாவுக்கு போய் பார்க்கறாங்க, இங்கே யாராவது வருவார்களா? அங்கேயும் வரல. 2 மலைகளுக்கு இடையில் 7 முறை ஓடி தேடி பார்த்தார்கள், உதவியாளர்கள் யாரும் வரவில்லை. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் படுத்து கிடந்த அந்த குழந்தையினுடைய இடத்தில் அல்லாஹ் ஜம்ஸம் நீரை கொடுத்து உலக மக்களுக்கெல்லாம் உணர்த்துகின்றான். இறைவனுக்கு அடிபடிவதினால், இறைவனுக்கு கட்டுப்படுவதினால், ஈமானிய வலுவின் காரணமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி நீர் ஊற்றே இல்லாத அந்த பள்ளத்தாக்கில் நிலையான நிரந்தரமான மனிதர்களுக்கு பலன் தரக்கூடிய நிவாரணம் அளிக்கக்கூடிய ஜம்ஸம் நீரை அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்பதை தான் நம்ம வானம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு மகத்துவமிக்கதை அல்லாஹ் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த ஹாஜிரா அம்மையாருடைய இறையச்சம் தான், அல்லாஹ்விற்கு அடிபணிந்ததினால் தான். அவர்கள் அன்றைக்கு 7 முறை தன்னுடைய குழந்தைக்காக ஓடிய ஓட்டத்தை தான் குர்ஆன் நமக்கு ஹாஜிகளுக்கும் உம்ரா செய்பவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கிவிட்டார். நீங்க உம்ராவோ ஹஜ்ஜோ செய்யும் பொழுது சஃபாவிலிருந்து மர்வா சை செய்யவில்லை என்றால் நீங்கள் தம் கொடுக்க வேண்டிய அளவிற்கு நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை விளக்குகின்ற வகையில் தான் சூரத்துல் பக்ராவிலே இறைவசனத்தை இறக்கினான். இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவஃப பிஹிமா வமன் ததவ்வ கைரா ஃபஇன்னல்லாஹ் ஷாக்கிருன் அலீம். நிச்சயமாக சஃபா என்ற மலையும் மர்வா என்ற மலையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கல் என்று நினைத்து விடாதீர்கள், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஹஜ்ஜி செய்பவரும் உம்ரா செய்பவரும் கண்டிப்பாக இந்த சஃபாவிலிருந்து மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா சை செய்தாக வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஹாஜிரா அம்மையாருடைய ஓட்டம், உலகத்தில் உள்ள பணக்காரர்கள், ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னரே அந்த காபத்துல்லாவிற்கு வந்தால் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்லணும், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வரணும். அந்த சஃபா மலையில் நின்றும் மர்வா மலையில் நின்றும் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வ அன்ஜஸ வஹ்தஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப் வஹ்தஹு. அந்த சஃபா மலையில் நின்றாலும் சரி, மர்வால போய் நின்றாலும் சரி, நீங்கள் 3 முறை இந்த திக்ரை ஓத வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சஃபா மலையில் நீங்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை புகழ் பாட வேண்டும் என்ற தக்பீர் முழக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறான்னு சொன்னார். அப்ப
ஹாஜர் அம்மையாருடைய அந்த தியாக வரலாறு, அவர்களுடைய ஈமானிய வலு நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதை தான் அல்லாஹு தஆலா ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சஃபா சஇ செய்ய வேண்டும் என்பதை கடமையாக ஆக்கியிருக்கின்றார். அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளில் காபத்துல்லாவிற்கு நாம் செல்லும் பொழுது பைத்தில் அதீக், அந்த காபத்துல்லாவில் இருந்து நாம் துவா செய்கிறோம். அல்லாஹ் அந்த துவாவை கபூலாக்குகிறான். அங்கே நாம் ஹஜ்ஜுடைய காலங்களில் மினா என்ற இடத்திற்கு போய் தங்கியிருக்கிறோம். அந்த இடத்தில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. குர்பானி கொடுக்கக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாக வரலாறு பின்னணி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காணுகிறார்கள். ஃபலம்மா பலக மாஉ ஸய்ய கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா கால யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுப்பதாக கனவு காண்றாங்க. எந்த வயது? ஓடி ஆடி வளரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன் மகனை பார்த்து சொன்னார், யா அபதி இஃப்அல், என் அருமை மகனே, உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான், என்ன செய்வது என்று பிள்ளையை பார்த்து கேட்கும் பொழுது தான் வளர்த்து, ஒரு தாய் வளர்ப்பை பாருங்க, ஒரு தாய் தன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பக்குவத்தை ஊட்டியிருக்கிறார். தாயை தந்தையை நோக்கி அந்த பிள்ளை சொல்கிறது, யா அபதி இஃப்அல் மா துஅமர், என் அன்பு தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா, என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உயிரை கொடுத்தது அல்லாஹ் தான். சொல்ல இயலுமா? எப்படி இறை அச்சத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. யா அபதி ஃபஅல் மா துமர், என் அன்பு தந்தையே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன், அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்டு அந்த குழந்தையை கடத்தி அறுக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டான், யா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயா இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்சினீன் இன்னா ஹாதா லபலாஉல் முபீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறான் அல்லாஹ், இப்ராஹிமே, நீர் உண்மைப்படுத்தி விட்டீர், நீர் அல்லாஹ்வுடைய கடத்தை நிலைநாட்டி விட்டீர், இது மிகப்பெரிய ஒரு சோதனை என்று சொல்லி ஒரு பலி பிராணியை அல்லாஹ் கொடுத்து அங்கு அறுக்கும்படி கட்டளையிட்டான். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி பெருநாள் வரும்பொழுது நாம் இங்கே குர்பானி கொடுக்கிறோம். அங்கே ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜுடைய விஷயங்களில் ஒன்று கண்டிப்பாக அவர்கள் அங்கே குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது. இது எதனால் ஏற்பட்டது? அல்லாஹ் தஆலா அங்கே இருக்கக்கூடிய இந்த இபாதத்தின் மூலமாகத்தான். இந்த போன்ற பல அற்புதங்கள் அங்கே நடந்திருக்கின்றன. இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த இடங்களை மிதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்வதை தான் அங்கே அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயணங்கள் நாம் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஊர்களுக்கு நாம் செல்வதை போன்று இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது. நாம் ஆசைப்பட்ட நாட்களில் பயணிக்க முடியாது, நாம் ஆசைப்பட்ட காலத்தில் பயணிக்க முடியாது. ஹஜ்ஜி என்பது இறைவனாலும் இறுதி தூதராலும் நிர்ணயம் பட்ட சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஒன்று, அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வார்த்தை என்ன, உங்களுடைய பேச்சு என்ன, உங்களுடைய நீயத்து என்ன, இதையும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுதும் சரி, உம்ராவிற்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக நீயத்தை வாய்மொழியாக சொல்ல வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ், அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ். நாம செய்யக்கூடிய ஹஜ் முத்தமத்தி ஹஜ், தமத்து ஹஜ், உம்ராவையும் ஹஜ்ஜை செய்கிறோம். முதல்ல உம்ரா செஞ்சு முடிச்சிருவோம், அதுக்கடுத்து ஹஜ் செய்வோம். அதனால இது தமத்து ஹஜ். அதனால்தான் நீங்கள் முதல் நியத்து வைக்கும் பொழுதே லப்பை உம்ரத்தன் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ், அல்லாஹ்வே நான் உம்ராவையும் செய்கிறேன் ஹஜ்ஜையும் செய்கிறேன் என்ற நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வாய்மொழியாகவும் சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த நியத்தை நாம் வைத்துவிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்வுமிக்க கம்பீரமிக்க வார்த்தையை இஸ்லாத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நியத்தை நாம் மொழிந்த பிறகு நம்முடைய நாவில் வர வேண்டியது தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். இது நீங்க வேற ஒரு பயணத்தில் சொல்ல முடியாது. ஹஜ்ஜுடைய நிலைமையில் இஹ்ராம் உடைய நியத்தில் புறப்பட்டதிலிருந்து சொல்ல வேண்டியது இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா இடத்திலே நாம் சொல்கிறோம், லப்பை ஆஜிராகிவிட்டேன், வந்துவிட்டேன், லப்பை அல்லாஹும்ம லப்பை, இறைவா நீ அழைத்த அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் யா அல்லாஹ்.
லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக். இறைவா, உனக்கு எந்த இணையும் கிடையாது. நீ தான் எங்களை படைச்ச, நீ தான் எங்களுக்கு உணவளிக்கிற, நீ தான் எங்களை தாயினுடைய கருவறையில வைத்து பாதுகாத்து வெளியாக்கி இந்த துனியாவில் வாழக்கூடிய நசீபை கொடுத்தாய். இந்த அதிகாரம் இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாருக்குமே கிடையாது யா அல்லாஹ். எப்படிப்பட்ட முழக்கத்தோடு அல்லாஹ் நம்மை காபத்துல்லாவை சந்திக்க வைக்கின்றான் பாருங்கள். நீங்கள் வேறொரு வாசகத்தோடு செல்ல முடியாது. காபத்துல்லாவை அடைகின்ற வரை, காபத்துல்லாவை சந்திக்கின்ற வரை நம்முடைய நாவில் வர வேண்டிய வார்த்தை இதுதான் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், உனக்கு எந்த இணையும் கிடையாது. உன்னை மட்டும்தான் வணங்குவேன், உன்னிடம் மட்டும்தான் உதவி தேடுவேன். எனக்கு என்னை கண்காணிக்கக்கூடியவன் நீ தான், எனக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் நீ தான். இந்த வார்த்தையை நாம் எல்லோரும் என்ன செய்யணும்? கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். நல்லா சொல்லிக்கொண்டே இருக்கணும், நல்ல பிராக்டிக் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது இல்லாமல் ஹஜ்ஜில் எதுவுமே கிடையாது. நீங்கள் மினால தங்கியிருக்கும் பொழுது, அரஃபா போகும் பொழுது, முஸ்தலிஃபா வரும் பொழுது வாயில வரக்கூடிய வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், உனக்கு எந்த இணையும் கிடையாது. இன்னல் ஹம்த, நிச்சயமாக புகழ், வன் நிஅம, அருள் கொடை, வல் முல்க், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம், இவை எல்லாத்திற்குமே சொந்தக்காரன் நீதான். உலகத்தில் இருக்கிற எல்லா அருள் கொடைக்கும் சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் தான். உலகத்தில் உள்ள எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தினுடைய எல்லா ஆட்சி அதிகாரம் யாருக்கு? அல்லாஹ்வுக்குரியதான் என்பதை நாம சொல்றோம். இப்போ அல்லாஹ்வை நம்ம எப்படி புகழ்றோம் பாருங்க. இந்த இபாதத்திற்கு செல்லும் பொழுது எவ்வளவு ஒரு கம்பீரமான வார்த்தை. நம்ம எவ்வளவு ஒரு ஏழை வருவார், பணக்காரர் வருவார், ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர் வருவார், பெரிய பிசினஸ்மேன் வருவார், யாரா இருந்துட்டு போங்க துன்யால. ஆனால் நீங்கள் இஹ்ராம் என்ற உடையை உடுத்தி அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் ஹஜ்ஜன் என்று முழக்கத்தை கூறிய பிறகு உங்களுடைய நாவுகளில் வரக்கூடிய ஒரே வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இறைவா, உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன் யா அல்லாஹ். புகழுக்கு சொந்தக்காரன் நீ, அருள் கொடைக்கு சொந்தக்காரன் நீ, ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன் நீ, லா ஷரீக லக், அதில் எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவனை மட்டுமே புகழுகின்ற நாவாக இந்த நாவு மக்கமா நகரத்தை காபத்துல்லாவை சந்திக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண் பெண்களுடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய வசனம் இது மட்டுமே தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நசீபை இந்த துன்யால இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களுக்கும் கூடிய அல்லாஹ், யாருக்கெல்லாம் சொல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுத்தானோ அவர்கள் துஆ செய்யணும். எல்லாருக்கும் கூடிய அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் கூடிய அல்லாஹ், என்னுடைய ஊர்ல கூடிய அல்லாஹ், என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்கு கூடிய அல்லாஹ். இந்த தல்பியா ஊர்ல இருந்து சொல்ல முடியாது யா அல்லாஹ், இந்த வேறொரு நாட்டுக்கு போகும்போது சொல்ல முடியாது யா அல்லாஹ். எப்போ ஹஜ்ஜுங்கிற நியத்தையும் உம்ரா என்ற நியத்தையும் வைக்கிறார்களோ அப்போது தான் யா அல்லாஹ் இதை சொல்ல முடியும். எனவே இந்த துன்யா எல்லாருக்கும் இந்த நசீப கூடிய அல்லாஹ் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எல்லாருடைய நாவிலையும் அல்லாஹ் அந்த நசீபை கொடுக்க வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு விட்டால் அந்த இஹ்ராமுடைய நிலையிலிருந்து உங்களுடைய குரலில் ஒலிக்க, நாவிலிருந்து ஒலிக்கக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள் இந்த தல்பியாவை. எனவே செல்லக்கூடிய ஹாஜிகள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நீங்கள் தல்பியாவை நல்ல முறையில் சொல்லுங்க, அர்த்தத்தை விளங்கி சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக். யா அல்லாஹ், உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன், உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன், உன் நிலையில் வந்து விட்டேன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, உனக்கு இணையே கிடையாது, புகழும் பெருமையும் ஆட்சியும் அதிகாரமும் உனக்கு மட்டும்தான், லா ஷரீக லக், இதில் எந்த கூட்டணியும் கிடையாது யா அல்லாஹ், எல்லாத்திற்கும் அதிகாரம் பெற்றவன் நீ மட்டுமே என்று அல்லாஹ்வை போலக்கூடிய நசீபோடு அந்த மக்கமா நகரத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். இதற்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? எவ்வளவு நன்மை கிடைக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யுலப்பி இல்லா லப்பா அன் ஷஜரத்தின் அவ் ரம்லின் அவ் மின் ஹஜரின் மின் ஹாஹுனா இலா ஹாஹுனா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லீம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்கிறாரோ அந்த தல்பியா சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய மரம், செடி, கொடி, இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரை எல்லாமும் திருப்பி சொல்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நம்ம சொல்ற தல்பியாவை கேட்கக்கூடிய பொருள் சொல்கிறது என்று சொன்னால்
அந்த வார்த்தை எவ்வளவு மகத்துவமிக்கது. அல்லாஹ் நம்மளை எவ்வளவு பாக்கியம் கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய நசீபை கொடுத்திருக்கிறான். நம்மளை சொல்ல வச்சுட்டானே அல்லாஹ், இதில் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்விற்கு நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். யா அல்லாஹ், எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, ஆனால் இந்த தல்பியாவுடைய முழக்கத்தை சொல்லக்கூடிய நசீபை கொடுக்கல. யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்துட்டு யா அல்லாஹ், என்னை போல நீ எல்லாருக்கும் கொடுற அல்லாஹ் என்று நாம் அழுது மன்றாடி கேட்க வேண்டும். அவ்வளவு பெரிய நன்மையை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த தல்பியாவுடைய முழக்கத்தோடு ஒருவருடைய மரணம் ஆகும் பொழுது அதற்கு எவ்வளவு மகத்துவம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருளையிலே நிற்கிறார்கள். ஒரு நபி தோழர் தன் வாகனத்தில் ஒட்டகத்தில் இருந்து கீழே விழுகின்றார். விழும்பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய கால் பதிந்து அவர் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார். ஷஹீதுடைய தரஜா ஒரு ஹாஜியோ உம்ராவோ அங்கே மரணித்து விட்டால் அவருக்கு ஷஹீதுடைய நன்மை, சி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவருடைய நன்மை கிடைக்கிறது. எனவே அவருக்கு அவருடைய கஃபன் வித்தியாசமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வக்ஸிலூ பிமாஇ சித்ரின், இறந்துவிட்டு அந்த தோழரை இளந்த இலையினுடைய இலத்தை வைத்து அவரை குளிப்பாட்டுங்கள். வகஃபனூ பிஸௌபைன், அவர் அணிந்திருந்தாரே மரணப்பிடியில் தான் வருகிறார். எஹ்ராமுடைய ஆடை மரணப்பிடி, மரணத்திற்கு தேவையான பொருளோடு தான் புறப்பட்டு வந்து வருகிறார். சபீலில்லாஹ் தயாராகிட்டோம். அதனால தான் எப்படி இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. நாம கிளம்புறது எங்கே? சபீலில்லாஹ். உடுத்திய ஆடை, பிறந்த ஆடை, அந்த எஹ்ராமுடைய ஆடையிலே பல விஷயங்கள் தடை செய்யப்பட்டு அல்லாஹ்விற்காக புறப்பட்டு விட்டு உன் பாதையிலே இருக்கிறோம். அதனால் தான் வகஃபனூஹு பிஸௌபைன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த தோழருக்கு அவர் அணிந்திருந்த அந்த 2 ஆடையை வைத்து கஃனிடுங்கள். வலா துஹன்னிதூஹு வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை மூடாதீர்கள், அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள். பார்த்திருப்பீங்க, சவுதி அரேபியாவில் மக்காவில் ஜனாசா வைக்கும் பொழுது எஹ்ராமுடைய ஆடையில் மரணித்தவருடைய தலை மூடப்படாது, திறந்திருக்கும். நிறைய ஜனாசா பார்க்கலாம், எல்லோருடைய தலையை மூடி இருக்கும். ஆனால் எஹ்ராமுடைய ஆடையில் மரணித்தவருடைய தலையை அங்கே மூட மாட்டார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவருக்கு நறுமணமும் பூச வேண்டாம், வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை மூட வேண்டாம். எஹ்ராமுடையத்தை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்பு படுத்தியிருக்கிறான், உயர்த்தியிருக்கிறான். அதோடு விடல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஏன் தெரியுமா அவருக்கு நறுமணம் பூச வேண்டாம் என்று சொன்னேன்? ஏன் தெரியுமா அவருடைய தலையை மூட வேண்டாம் என்று சொன்னேன்? ஃபஇன்னல்லாஹ இபஅது யௌமல் கியாமத்தி முலப்பிஆ, நாளை மறுமை நாளிலே அவரை அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க், என் வார்த்தையை மொழித்த அந்த வார்த்தையோடு அவரை நான் மறுமை நாளிலே எழுப்புவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எஹ்ராமுடைய ஆடையில் மரணம் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு நசீப். அதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நிலையில் ஒருவர் மரணிக்கும் பொழுது அவருக்கு நறுமணம் வேண்டாம், தலையை மூட வேண்டாம், அவர் என்னால் கண்ணியப்படுத்தப்பட்டவர், நாளை மறுமையில் இந்த முழக்கத்தோடு யா அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன், உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன், உனக்கு தான் புகழும் போற்றிக்கும் அதிகாரத்திற்கு சொந்தக்காரன், நீ எந்த ஒன்றுக்குமே இணை கிடையாது யா அல்லாஹ் என்ற முழக்கத்தோடு மறுமையிலே எழுப்புவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எஹ்ராமுடைய ஆடையினுடைய நிலைப்பாடுகளை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அந்த தல்பியா முழக்கத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது நாம் நீயத்தை வைத்து தல்பியாவை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோமோ அங்கே வரை நாம் செய்ய வேண்டும். உம்ரா முடித்த பிறகு மினாவிலிருந்து புறப்பட்டு அரஃபா முஸ்தலிஃபா மீண்டும் மினா வருகின்ற வரை, ஷைத்தானுக்கு கல்லடிக்கின்ற வரை நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடியது தல்பியா என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நிலைநாட்டக்கூடியவர்கள், ஹஜ்ஜி முதலில் உம்ரா என்ற அந்த அமலை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். உம்ரா என்ற அமலை நீங்கள் நிலைநாட்டுவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய அமல் என்னவென்று சொன்னால், இங்கே நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய நகங்களையும் முடிகளையும் கலைந்து சுத்தமாய் கொண்டு குளித்துவிட்டு புறப்பட வேண்டும். நீங்கள் இஹ்ராம் உடைய ஆடையை ஆண்களை பொறுத்தவரை தையல் இல்லாத 2 ஆடைகளை மட்டும்தான் அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் நீங்கள் அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்ற நியத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு புறப்படுவதன் காரணமாக அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ், இதையெல்லாம் மறக்கக்கூடாது. நீங்கள் நல்ல மனப்பாடம்
பண்ணியிருப்பீங்க, பல பயானில் கேட்டிருப்பீங்க, பலதை எழுதி வச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நீயத்தைலாம் கண்டிப்பாக மற்ற நீயத்துக்களை போல அல்ல. தொழுகைக்கு நீங்கள் மனசில் நினைக்கிறதுல சரி, ஆனால் ஹஜ்ஜுடைய நீயத்தையும் உம்ராவுடைய நீயத்தையும் வாயால் மொழிய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த நீயத்தை சொல்ல வேண்டும். இந்தியாவிலிருந்து போகக்கூடியவர்களுக்கு நீங்கள் எல்லா இடத்திலும் நீயத்து வைக்க முடியாது. லம்லம் மீகாத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தான் நியமனம் செய்தார்கள். மீகாத் இந்தியா, நீங்கள் ஜித்தா விமானம் இறங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மீகாத் வரும். அதனால தான் இந்தியாவிலிருந்து போகக்கூடியவர்கள் எஹ்ராமுடைய ஆடையில இருந்து புறப்பட்டு விடுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரை எஹ்ராமுடைய ஆடை என்பது அவர்கள் எப்பொழுதும் முஹரிம் தான். முகம் திறந்திருக்க வேண்டும், 2 கை திறந்திருக்க வேண்டும். மற்றபடி அவர்கள் அணிந்திருக்க அந்த புர்கா தான் முஹரிமான ஆடை. ஆண்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய உள்ள ஆடை இல்லாமல் 2 ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். தொப்பியை அணியக்கூடாது எஹ்ராமுடைய நிலை. இந்த தல்பியா முழக்கத்தோடு தான் நீங்கள் மக்கமா நகரத்தை அடைய வேண்டும், காபத்துல்லாவை அடைகின்றவரை. குறிப்பாக விமானத்தில் செல்லும் பொழுது அந்த ஜித்தா இறங்குவதற்கு முன்னால் அரை மணி நேரத்திற்கு முன்னால் தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மீகாத் லம்லம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் வரும். அங்கே ஹாஜிகளுக்கு அறிவிப்பு செய்வார்கள். அந்த நேரத்தில் தூங்கி விடாமல் விழித்திருந்து அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன் முத்தமத்திஅன் பிஹா இல்ல ஹஜ் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் முத்தமத்திஅன் பிஹா இல்ல ஹஜ். முத்தமத்து ஹஜ் என்பது முதலில் உம்ரா செய்து முடித்து விடுவோம். அப்போ நீங்கள் மக்காவுக்கு போன பிறகு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எஹ்ராமுடைய ஆடையிலிருந்து நீங்கள் முதலில் உம்ரா செய்ய போவீர்கள். எஹ்ராமுடைய ஆடை அணிந்த பிறகு நறுமணம் பூசுவதோ, வேட்டையாடுவதோ, அங்கு உள்ள பொருட்களை எடுப்பதோ, வீண் பேச்சுக்கள் ஈடுபடுவதோ எதுவுமே இருக்கக்கூடாது. இபாதத்தில் ஒல்லி தல்பியாவோடு இருக்க வேண்டும். முதலாவது அமல், அந்த உம்ராவுடைய முதல் அமல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உம்ரா செய்யும் பொழுது முதல் அமல் காபத்துல்லா செல்கின்ற வரை தல்பியா சொல்லுவோம். காபத்துல்லா பார்க்கும் பொழுது தல்பியா சொல்லக்கூடாது. ஹரமுல்ல நீங்கள் நுழையும் பொழுது அந்த தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உம்ராவுடைய முதல் அமல் தவாப் செய்ய வேண்டும். இதை நீங்கள் உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுவாங்க. இருந்தாலும் ஒவ்வொருவரும் அதை விளங்கி புரிந்து வைத்துக் கொள்ளும். உம்ராவுடைய அமல் இதை நம்ம செஞ்சமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்து கொள்ளும். அப்போ உம்ரா என்ற அமலை செய்யும் பொழுது காபத்துல்லாவை 7 முறை தவாப் செய்ய வேண்டும். தவாப் செய்யும் போது கண்டிப்பாக என்ன வேணும்? ஒழுவோடு தான் இருக்க வேண்டும். நீங்கள் எப்போ ரூம்லேருந்து ஹரத்துக்கு போகிறதா இருந்தாலும் ஒழுவோடு தான் நீங்கள் செல்லணும். ஏன்னா ஹரத்தில் போய் ஒழுவு செய்கிறது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் கூடுமான அளவிற்கு 95% நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது ஒழுவோடு போகணும். முதல் அமல் காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வரும். எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க? ஹஜ்ருல் அஸ்வத் சொல்லப்படக்கூடிய கல் இருக்கும். அந்த கல்லுக்கு முன்னாடி பச்சை லைட் எரியும். அந்த பச்சை லைட் எரியக்கூடிய இடத்துல தான் தூங்க வேண்டும். எப்படி தூங்குவீங்க? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஏன்னா கிட்ட போய் முத்தமிட முடியாது, ரொம்ப சிரமம். அப்படி வலியுறுத்தல. அதை போய் ஒரு தொட்டு கையாலே முத்தமிட முடியாது. நம்ம தூரத்தில் இருப்பதின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினாங்க, கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், முதல் துவங்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஒழுவோடு ஆரம்பிக்க வேண்டும். இந்த 7 முறை சுற்றி வரும் பொழுது ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் தோல் பூஜ்ஜத்தை திறந்திருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய மஹரிமுடைய ஆடையில் நீங்கள் இருப்பீங்க. தவாஃப் சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு தெரிந்த துவாக்கள் ஓதலாம். உங்களுக்கு என்ன துவாக்கள் தெரியுமோ, எந்த திக்ர்கள் தெரியுமோ, குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே வரலாம். ருக்குனில் யமானி ஹஜ்ருல் அஸ்வத் என்ற இடம் வரும்போது மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அப்போ 7 முறை தவாஃப் முடிச்சிருவீங்க. உங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு, 6 செஞ்சோமா, 4 செஞ்சோமா, 3 செஞ்சோமா, குறைந்ததை முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒழு முடிந்து விட்டால் திரும்ப ஒழு செஞ்சுட்டு விட்டதிலிருந்து கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ 7 முறை தவாஃப் முடித்த பிறகு மகாம இப்ராஹிமே 2 ரக்காய் சுன்னத் தொழ வேண்டும். சுன்னத் தொழும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா குல் யா அய்யுல் காஃபிரூன், 2வது ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு அஹத், 2 சூறாக்களை ஓதிவிட்டு தொழுதுவிட்டு நாம் துஆ செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து துஆ செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஜம்சம் நீர் குடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த ஜம்சம் நீரை எந்த நியத்திற்காக நீங்கள் குடிக்கிறீர்களோ அந்த நியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். அப்போ அந்த நீங்கள் வருகின்ற வரை அல்ஹம்துலில்லாஹ் 38 நாள் 40 நாள் இருக்கின்ற வரை உங்களுடைய உடலில் நீங்கள் ஜம்சம் நீர் மட்டுமே குடிங்க, வேறு எந்த நீரையும் குடிக்காது. ஒரு பாட்டில் கையில் வச்சிங்க, எப்போ போனாலும் குடித்து கொண்டு வாங்க. கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டு வந்து வச்சுட்டீங்கன்னா இதையே குடித்துக் கொள்ளும். சஹாபாக்கள் இதுதான் உணவாகவே பயன்படுத்தி கொண்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய உணவு, நமக்கு ஷிஃபாவாக இருக்கும். நம்முடைய உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் அது போக்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு நீரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஜம்சம் நீரை கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் சஃபா,
சஃபாவில் போய் நின்று காபத்துல்லாவை நோக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வ அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப் வஅதா என்ற துஆவை 3 முறை காபத்துல்லாவை நோக்கி நாம் ஓத வேண்டும். பிறகு சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போகும். பச்சை லைட் எரியிற இடத்துல ஆண்கள் மட்டும்தான் தொங்கு ஓடணும், பெண்கள் ஓட தேவையில்லை. இந்த சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போனால் ஒரு சுற்று. நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சஃபா மர்வா சுற்றி வந்துடுறாங்க, காபத்துல்லா சுற்றுற மாதிரி. அப்படி கிடையாது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க. சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போனால் ஒரு சுற்று முடிஞ்சு போச்சு. திரும்பி மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தால் 2வது சுற்று முடிஞ்சிடும். 7வது சுற்று மர்வாவில் உங்களுக்கு முடிந்துவிடும். சஃபாவில் ஆரம்பிப்பீங்க, மர்வாவில் முடிந்துவிடும். 7 சுற்று இதுதான். அது முடிந்த பிறகு நீங்கள் ஹஜ்ஜு செய்ய செல்வதின் காரணமாக ஆண்களை பொறுத்தவரை மொட்டை அடிக்காமல் மிஷின் போட்டு, ஏன்னா நீங்கள் ஹஜ்ஜுக்கு மொட்டை அடிக்கணுங்கிறதுனால மிஷின் போட்டு உம்ரா முடிச்சிருங்க. அது உம்ரா அந்த முடித்தாதான் உம்ராவை நிறைவேறும். பெண்களை பொறுத்தவரை நீங்கள் ரூமுக்கு போன பிறகு உங்கள் தலைமுடியினுடைய கடைசி பகுதியில் சிறிதாக கத்தரித்து கொள்ளுங்கள். அங்கே நிறைய பேர் வெத்தி போடுவாங்க, அது நாம் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஹராம் முஹரிம்ல இருக்கிறீங்க, அங்கே நீங்கள் தலையை திறக்கவே கூடாது. நிறைய மக்கள் செய்வாங்க, இந்த தவிர நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் ரூமுக்கு போய் தான் உங்களுடைய இந்த உம்ராவினுடைய முடிவெடுத்து முடித்துக் கொள்ள வேண்டும். எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதோடு தான் உம்ரா என்ற அமல் முடிந்து விடுகிறது. 4 விஷயம். ஒன்று, முதலாவது ஹராம் தவா ஏறாம போவீங்க, தல்பியாவோட போவீங்க, தவாப் செய்வீங்க, 2 ரக்காய் தொழுவீங்க, சஹி செய்ய வேண்டும், முடிஞ்சு போச்சு, உம்ராவுடைய கடமை முடிஞ்சு. அடுத்து ஹஜ்ஜுடைய அமல். ஹஜ்ஜுடைய அமல் பிற 8லிருந்து ஆரம்பிக்குது. ஹஜ்ஜுடைய அமல் பிற 8லிருந்து 7ஆம் நாளே நிறைய மக்களை கொண்டு போய் அரஃபால அன்னைக்கு ராத்திரியே விட்டுடுவாங்க. உம்ரா ஹஜ்ஜுடைய அமல் மினாவில் 8ஆம் நாள் தெரியும். 8ஆம் நாள் லோருடைய தொழுகைக்கு அங்கே போய் ஆகும். ஒட்டுமொத்த மக்களும் ஹஜ்ஜுடைய முதல் அமல் லோருடைய தொழுகையை மினாவில் தொழ வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமை இல்லைன்னா 8லிருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இஹ்ராம் அணிஞ்சு அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன் என்று சொல்லிக்கணும். முதல்ல ஹஜ்ஜு உம்ராட்டே சொன்னீங்களா, இப்போ நீங்கள் ஹஜ்ஜு செய்ய போகும் பொழுது அசிசியாவிலிருந்து போவீங்க, அங்கே நீங்கள் போகும்போது என்ன செய்யணும், அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன் என்று மட்டும் சொல்லணும். யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக நியத்தை நான் அணிந்து கொண்டேன். ஆண்கள் அங்கே நியத்தை வைத்து இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும் ரூம்லேயே. அதே போல் பெண்கள் நீங்கள் என்ன செய்யணும், முஹரிமாக அங்கேயே ரூம்லேயே அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய ஆரம்பமாயிடுச்சு. அப்போ மினாவில் 8ஆம் நாள் லோருடைய தொழுகைக்கு அங்கே இருக்கணும். சில பேர் 7ஆம் நாள் ராத்திரியே கொண்டு போய் அங்கே விட்டுடுவாங்க. சில காரங்க காலையில் புறப்பட்டு லோருக்கு போயிடுவாங்க. ஆக மொத்தத்தில் மினாவில் 8ஆம் நாள் லோஹர் தொழுவணும். 8ஆம் நாள் லோஹர் தொழுவணும், அசர் தொழுவணும், மகரிப் தொழுவணும், இஷா தொழுவணும். மறுநாள் 9ஆம் நாள் ஃபஜ்ர் வக்து தொழு. 5 வக்து தொழுகை மினாவில் தொழ வேண்டும். இந்த தொழுகையில் 2 கஸ்ராகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். 2 ரக்காயத்தான் லோஹருடைய தொழுகை 2 ரக்காயத். அந்த நேரம் வரும்போது லோஹர் நேரத்தில் தான் தொழுது கொள்ளணும். அசருடைய வக்து வருதா 8 அன்னைக்கு, அப்போ பாங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த டென்ட்டில் பாங்க சொல்லுவாங்க, அந்த டென்ட்டில் தொழுவு நடக்கும். அப்போ நீங்கள் லோஹருடைய தொழுகையை 2 ரக்காய் தொழுதுக்கணும். அசருடைய வக்து வந்து அசருடைய 2 ரக்காய் தொழுவும். மகரிபுடைய வக்து 3 ரக்காய்த்தான், அந்த 3 ரக்காயத்தை அப்படி தொழுது கொள்ள வேண்டும். இஷாவுடைய பாங்க சொல்ல பிறகு இஷாவுடைய நேரத்தில் 2 ரக்காயத்தாக நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். வித்ருடைய தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். அதே போன்று விடிஞ்சி ஃபஜ்ருடைய தொழுகையை, அப்போ நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை 9ஆம் நாள் காலை. அப்போ ஹாஜிகள் முதலாவது அமல் 8ஆம் நாள் 5 வக்து தொழுகை மினாவில் தொழ வேண்டும். ஒட்டுமொத்த ஹாஜிகளும் கண்டிப்பாக மினாவினுடைய 8ஆம் நாள் லோஹருடைய தொழுகைக்கு இருந்தே ஆக வேண்டும். எல்லாம் வந்துடுவாங்க. அந்தந்த வக்தில் தொழுவணும். ஏன்னா மற்ற ஒரு நாள் இருக்கிறது, ஒரே வக்தில் தொழுவணும். அதனால தான் இதை பிரித்து சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை இந்த 8ஆம் நாள் லோஹருடைய வக்து வந்தால் 2 ரக்காய் தொழுவாங்க பாங்க சொல்லி, இகாமா சொல்லி. அதேமாதிரி அசருடைய வக்து வந்தால் பாங்க சொல்லி 2 ரக்காய் தொழுவாங்க. மகரிபுடைய வந்தால் 3 ரக்காய் தொழுவாங்க. இஷா வந்தால் 2 ரக்காய் தொழுவாங்க. விடிஞ்சி காலையில் ஃபஜ்ருடைய தொழுகை 9ஆம் நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை சுபூடைய தொழுகையை தொழுவாங்க, துவா செய்வாங்க, திக்ர் செய்வாங்க. சூரியன் உதயமான பிறகு மினாவிலிருந்து எங்கே போவாங்க, அரஃபா. அல் ஹஜ் அரஃபா. அரஃபாவுக்கு எல்லாரும் போய் ஆகணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ் அரஃபா. அரஃபா தான் ஹஜ். ஹஜ்ஜில் அரஃபாவில் தங்கலைன்னா ஹஜ்ஜே கூட திரும்பி அடுத்த வருஷம் தான் நீங்கள் ஹஜ்ஜி செய்யணும். அதற்கு பரிகாரம் கிடையாது. அரஃபாவில் தங்கவில்லை என்றால் ஹஜ்ஜிக்கு பரிகாரம் கிடையாது. திரும்ப அடுத்த ஆண்டு தான் செய்யணும். அதனால்தான் சவுதி அரசாங்கம் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள கூட ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து
அந்த அரஃபா மைதானத்தில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எதுவரை? சூரியன் மறைகின்ற வரை. சூரியன் மறையும் பொழுதுதான் அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய கடமை நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுட்டு திக்ர் செஞ்சுட்டு சூரியன் உதயமான மாதிரி போவாங்க. ஆனால் நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, நெருக்கடியின் காரணமாக முன்கூட்டியே ஃபஜ்ருடைய தொழுத உடனே கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அரஃபா 9ஆம் நாள் அரஃபா, அந்த அரஃபாவுடைய நாளில் முதலாவது அமல் லொஹருடைய வக்து வந்த உடனே பாங் சொல்லுவாங்க. பாங் சொன்ன பிறகு லொஹருடைய தொழுகை கசராக 2 ரக்காய் தொழுகணும். அந்த லொஹருடைய நேரத்திலேயே அசருக்கான இகாமத் சொல்லப்பட்டு உடனடியாகவே 2 ரக்காய் தொழ வைப்பார்கள். அசருடைய தொழுகையும் அந்த லொஹருடைய நேரத்திலே தொழுது கொள்ளும். இது ஹஜ்ஜினுடைய முக்கியமான அமல். இதை நீங்கள் யாருமே பலகீனப்படுத்திடாதீங்க. இது மிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரத்யேகமாக செய்த அமல். ஹஜ்ஜுடைய காலத்தில் பிற 9ஆம் நாள் அரஃபா மைதானத்தில் லொஹருடைய வக்தில் லொஹர 2 ரக்காய் தொழுதுடணும். திரும்பி இகாமத்து சொல்லி அசருடைய 2 ரக்காயத்தை அந்த நேரத்திலே தொழுதணும். அதுக்கு பிறகு சூரியன் மறைகின்ற வரை நீங்கள் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பெருமைப்படுகிறான், என் அடியார்களை என்ன கேட்கிறாள், வானவர்கிட்ட சொல்றான், என்னுடைய அடியார்களுக்கு என்ன வேணும், ஃபஅதைதுஹு ஃபகஃபர்து லஹும், அவர்களுக்கு கேட்பதை நான் கொடுத்து விடுகிறேன், அவருடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன். இன்ன ஹாதல் யௌம யுஅதிகும் மினன் நார், இன்றைய தினம் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து அடியார்களை வெளியாக்கி கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவ்வளவு உயர்வுமிக்க ஒரு நாள் தான் அரஃபா பேரொளி. எனவே அந்த நாளில் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். எல்லாருக்காகவும் துஆ செய்யுங்க, ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக துஆ செய்யுங்க, நம்ம நாட்டு மக்களுக்காக துஆ செய்யுங்க, இஸ்லாமிய மக்களுக்கு ஈமானோடு வாழக்கூடிய நசீபோடு துஆ செய்யுங்க. சூரியன் மறைகின்ற வரை உங்களுடைய அமல் என்னன்னா, நீங்கள் துஆ செய்ய வேண்டும், அதை மறந்து விடக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான அம்சம். பிறகு 9ஆம் நாள் அரஃபாவுடைய பேரொழியில் லுஹர் நீங்கள் போனதிலிருந்து துஆக்கள் செய்ய வேண்டும், தக்பீர்களை ஓத வேண்டும், தல்பியாக்களை அதிகம் சொல்ல வேண்டும், பிரார்த்தனைகள் வெளியில் நின்று கொண்டு துஆ செய்யும். வெளியில் நின்று உங்களுக்கு எல்லாருக்குமே டென்ட் கொடுப்பாங்க, எல்லா மக்களும் செய்வாங்க, வெளியே தான் நிற்பாங்க. வெளியே நின்று உணவுடைய நேரத்தில் உணவு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதற்கு பிறகு உங்களுடைய இபாதத்தில் உங்களுடைய நேரங்களை சூரியன் மறைகின்ற வரை இருந்தே ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் சூரியன் மறைஞ்ச பிறகுதான் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவை நோக்கி புறப்பட வேண்டும். இப்போ அரஃபாவில் தங்குதல் என்பது சூரியன் நீங்கள் லொஹரிலிருந்து அசர் வரை அந்த அசருடைய வக்து முடிந்து சூரியன் மறைந்த பிறகு அறிவிப்பு செய்வாங்க. அப்போதான் எல்லாரும் என்ன செய்வாங்க, முஸ்தலிஃபாவை நோக்கி வருவார்கள். அப்போ நம்ம அங்கிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வரும். இதெல்லாம் நடைப்பயணமாக தான் எல்லாம் வருவாங்க. பெரும்பான்மையான மக்கள் நடைப்பயணம். அப்போ முஸ்தலிஃபாவில் இருந்து சூரியன் மறைஞ்ச பிறகு எங்கே வரணும், முஸ்தலிஃபாவிற்கு. முஸ்தலிஃபாவிற்கு வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய அமல் என்ன, மகரிபுடைய தொழுகையை அங்கே தான் தொழுகணும், இஷாவுடைய தொழுகையும் அந்த முஸ்தலிஃபாவில் தொழுகணும். உங்களுக்கு அரஃபாவில் டென்ட் கொடுப்பாங்க, மினாவில் டென்ட் கொடுப்பாங்க, ஆனால் முஸ்தலிஃபாவில் எந்த டென்ட்டுமே இருக்காது. எல்லாம் வெட்ட வெளியில் பணக்காரர் இருப்பார், ஏழையாக இருப்பார், அந்த நாட்டுடைய அரசர் வருவார், யார் வந்தாலும் சரிதான், அந்த அந்த வெட்ட வெளியில் தான் தங்குதல் வேண்டும். எந்த ஒரு டென்ட்டுமே இருக்காது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பல பேர் முன்னாடி ஹஜ் செஞ்சவங்க பார்த்துருப்பீங்க. எனவே முஸ்தலிஃபாவில் எந்த விதமான டென்ட்டும் கிடைக்காது, ரோட்டில் தான் கிடக்கணும், விரிச்சு அங்கே தான் தங்கணும். குறிப்பான அமல் மகரிபுடைய தொழுகை அங்கே தான் தொழுகணும், இஷாவுடைய தொழுகையும் நீங்கள் அங்கே தான் கஸ்ராக 2 ரக்காய் தொழுது கொள்ள. முதலில் மகரிப் தொழுகணும், அதற்கு பிறகு இகாமத் சொல்லி இஷாவுடைய 2 ரக்காய் தொழுக வேண்டும். இரவு அங்கு தான் தங்குதல் வேண்டும். உங்களுக்கு கல் எடுப்பது அங்கே எடுக்கலாம், மினாவுடைய கல் எடுத்துக்கொள்ளலாம், சைத்தானுக்கு கல் எடுப்பதற்காக. இங்கு தான் எடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. உங்களை எங்கே நேரம் கிடைக்கிறதோ அங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று அங்கே சுபூடைய தொழுகை மினாவில் நீங்கள் முஸ்தலிஃபாவில் இந்த ராத்திரி தங்கிட்டு காலையில் சுபூத் அங்கே நீங்கள் தங்கும் பொழுது குறிப்பாக பாத்ரூம் இருக்கக்கூடிய இடத்துல தங்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்தது. காலையில் தஹஜ்ஜுக்கு எழுந்த உடனே ஒழுவு செஞ்சுட்டு சுபூத் தொழுது நீங்கள் புறப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பெரும்பான்மையான மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய நசியத்தில் ஒன்று. அப்போ அந்த இது முடித்த பிறகு முஸ்தலிஃபாவிலிருந்து சுபூடைய தொழுத பிறகு சூரியன் உதயமான பிறகு எல்லாம் கிளம்பணும். ஆனால் மக்கள் முன்கூட்டியே கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா நெருக்கடியாக இருப்பதன் காரணமாக. அப்போ 10ஆம் நாள் காலை எங்கே போகணும், திரும்ப மினாவிற்கு போக வேண்டும். முஸ்தலிஃபாவில் சுபு தொழுது விட்டு 10ஆம் நாள் காலையிலிருந்து மினாவை நோக்கி பயணிக்க வேண்டும். 10ஆம் நாள் காலை மினாவுக்கு சென்று செய்ய வேண்டிய அமல் 3 அமல்கள். முதலாவது ஷைத்தானுக்கு கல்லடிக்கணும். பெரிய ஷைத்தானுக்கு மட்டும்தான் நீ கல்லடிக்கணும். 10ஆம் நாள் பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்கள் அடிக்க வேண்டும். ஒரு கல்லும் அடிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நீங்கள் 7 கற்களை அடிக்க வேண்டும். 2வது அமல் குர்பானி கொடுக்க வேண்டும்.
குர்பானி நீங்கள் பணம் கட்டிடுவீங்க, அரசாங்கம் அந்த கடமையை நிறைவேற்றிவிடும். அதற்கடுத்து பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய டென்ட்டுக்கு போன பிறகு உங்களுடைய தலைமுடியினுடைய முடியை கடைசி பகுதியை கத்தரித்து கொள்ள வேண்டும். ஆண்கள் அங்கே மினாவில் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். அதோடு உங்களுடைய ஹஜ்ஜினுடைய முக்கிய அமல் முடிந்து விடுகிறது. ஹஜ்ஜுடைய அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? மினாவுக்கு போன பிறகு பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல் அடிக்கணும், துவா செய்யணும், வந்துடணும். அதுக்கு அடுத்து குர்பானி கொடுக்கணும், பணம் கட்டிட்டா உங்களுடைய குர்பானி நிறைவேறிவிடும். அதற்கு அடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் முடி இறக்குது, அது முடிச்சு தான் உங்களுடைய அமல் முடிஞ்சிடும். யாராம் நீங்கள் கலைந்து கொள்ளலாம், சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். ஆண்களை பொறுத்தவரை சாதாரண நிலைக்கு வந்தெல்லாம் ஒரு பெரிய அமல் முடிஞ்சிடும். அதற்கு பிறகு 10ஆம் நாள் அன்று இரவு என்ன செய்வாங்க? எல்லாரும் மக்காவுக்கு போய் தவாஃபே இஃபாதா, தவாஃபே குதும், தவாஃபே ஜியாரா, இதுக்கு பல பெயர்கள் உண்டு. தவாஃபே ஜியாரா சொல்லுவாங்க, தவாஃபே குதும்னு சொல்லுவாங்க, தவாஃபே இஃபாதா சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஆஜிகள் 10ஆம் நாள் அன்றைக்கு இந்த 3 காரியத்தை முடித்து விட்டு பிறகு சாதாரண உடையோடு சென்று மக்காவிற்கு சென்று 7 முறை காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும். தவாஃப் முடித்த பிறகு கண்டிப்பாக என்ன செய்யணும்? சஹீம் செய்ய வேண்டும். ஹஜ்ஜினுடைய முக்கியமான அமல் 10ஆம் நாள் நீங்கள் அன்றைக்கி முடிச்சுட்டு போன பிறகு தவாஃப் செஞ்சுட்டு சஹி முடித்து விட்டு திரும்ப பிறகு மினாவுக்கு நீங்கள் வர வேண்டும். அன்றைக்கே போயிட்டு என்ன செய்யணும்? முடிஞ்சால் அன்றைக்கி போவாங்க, இல்லை மறுநாள் காலையில் புறப்பட்டு போகலாம், அன்றைக்கும் போவாங்க ஜனங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அமல் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு இந்த 3 வேலையை முடிச்சு விட்டு மக்காவுக்கு போய் தவாஃப் செஞ்சுட்டு சஹி செஞ்சுட்டு 11ஆம் நாள் அன்னைக்கு ராத்திரியே மினாவில் வந்து தங்கிடுவாங்க. 11ஆம் நாள் தங்கி 3 ஷைத்தான்களுக்கு கல்லடிக்க வேண்டும். கல்லடிக்கக்கூடிய நேரம் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு. இந்த 3 நாள் 11, 12, 13, 12ஓடு முடித்துக் கொள்ளலாம். முதல்ல சின்ன சைத்தானுக்கு அடிக்கணும், 2வது நடு சைத்தானுக்கு அடிக்கணும், 3வது பெரிய அடிக்கணும். இந்த 2 சைத்தான்களுக்கும் அடித்து விட்டு நின்று துவா செய்யணும். 3வது சைத்தானுக்கு கல்லடித்து ஜம்ராத்தை முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்துட 11ஆம் நாள். அதே போன்று 12வது நாள், அந்த நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? போயிட்டு 3 சைத்தான்களுக்கும் கல்லடிக்க வேண்டும். அதே நேரம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க? எல்லாரும் அசீசியாவுடைய ரூமுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. 12ஆம் நாள் சூரியன் மறைந்த பிறகு இருந்தால் நம்ம அங்கிருந்து புறப்பட முடியாது. 13ஆம் நாளும் அங்கே தான் தங்கியிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 நாள் சொல்லியிருக்காங்க, 13 நாள் விரும்பியவர்கள் இருப்பாங்க. பெரும்பான்மையான மக்கள் 12லே கிளம்பிடுவாங்க. இந்த 3 நாட்களும் சைத்தானுக்கு கல்லடிக்க வேண்டும். இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த டென்ட்டிலேயே தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஜம்ராத்துக்கு போகும்பொழுது நீங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறீர்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்கள் போய்கொள்ள வேண்டியது. இது முடிந்த பிறகு 3 நாளைக்கு தங்கிட்டு திரும்பி நீங்கள் மக்காவுக்கு போயிடுவீங்க. மக்காவுக்கு போன பிறகு அது பிறகு மதீனாவுக்கு போவாங்க. மதீனாவுக்கு முன்னாடி போனவங்க மக்காவிலிருந்து நேராக ஊருக்கு வந்துடுவாங்க. இப்போ ஊருக்கு வரும்பொழுது முக்கியமான அமல் தவாஃபே விதா, கடைசி தவாஃப், பயண தவாஃப் அதுக்கு சொல்லுவாங்க. அது நீங்கள் ஊருக்கு வர்றதுக்கு முதல் நாள் எப்போ புறப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போய் ஒரு தவாஃப் முடிச்சுட்டு அதோடு நீங்கள் பயணங்கள் முடிந்து விட்டது. இதுதான் ஹஜ்ஜுடைய கடமை வழிமுறைகள். நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சிங்க. ஹஜ்ஜுங்கிறது இந்த 5 நாள் தான் முக்கியமானது. ஹஜ்ஜுடைய அமல் 8ஆம் நாள் மினாவில் 5 வக்து தொழுவ தொழணும். 9ஆம் நாள் அரஃபாவில் லுஹரும் அசரும் தொழணும். மகரிப் இஷா முஸ்தலிஃபாவில் தொழணும். மறுநாள் மினாவில் தங்கியிருக்கணும் 2 நாள், 11ஆம் நாள் 12ஆம் நாள். இதுதான் ஹஜ்ஜுடைய அமல்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் இந்த அமல்களை நிலைநாட்டுங்க. குறிப்பாக சில விஷயங்கள் நீங்கள் புறப்படும் பொழுது சில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜை முழுமையான முறையில் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லாருக்காகவும் குறிப்பாக அரஃபாவுடைய மைதானத்தை அழுது அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. எல்லா உறவினர்களுக்காகவும் துவா செய்யுங்க. இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கிற துவா செய்யுங்க. சகோதரத்துவத்தோடு எல்லாரும் வாழக்கூடிய நசீபு கொடுங்க. ஈமானோடு வாழ்றதுக்கு நசீபு கொடுங்க. இந்தியாவில் அல்லாஹ்வுடைய ஈமான்தாரிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடு. பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடு. என்னென்ன கேட்கணுமோ உங்களுக்கு அழகான ஒரு நேரம், அந்த நேரத்தில் அரஃபாவுடைய நேரம் நீங்கள் அல்லாஹ்ட்ட அழுது துவா செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். இன்னைக்கு கொடுக்கல நாளைக்கு கொடுப்பான், நாளைக்கு கொடுக்கல மறுநாள் கொடுப்பான், நிச்சயமாக இந்த துன்யாவில் கொடுப்பான். இல்லையா ஆகிரத்தில் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். எனவே அரஃபாவுடைய நாள் அவ்வளவு உயர்வுமிக்க ஒரு நாள். கண்டிப்பாக அழுது அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீங்கள் அழுகின்ற அழுகை அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுகின்ற கண்களை நாளை மறுமையில் நரக நெருப்பு தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நம்ம அல்லாஹ்வுக்காக ஒரு அழுகுறம் பாருங்க. அந்த சொட்டு நீருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகத்துவம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில் எலிஜன் நாள் நரக நெருப்பு அந்த கண்களை தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று சொன்ன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு சிறப்பு கொடுத்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர், அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய துஆக்களை அங்கீகரிக்கக்கூடிய சிறப்பு. உம்ராக்கு போனா கூட 14 நாள் கிடைக்கும். ஆனா ஹஜ்ஜுக்கு 38 நாள் நீங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் கேட்டுக்கிட்டான். இன்னக அந்த துஆ
அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கட்டி முடித்து ரப்பிட்ட என்ன கேட்டாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாங்க செய்த அமலை நீ ஏற்றுக்கொள்ளால்ரா, நீ உன்னுடைய கட்டளையில அடிப்படையில் செய்த. யா அல்லாஹ் இன்னக அன்த சமீஉல் அலீம். யா அல்லாஹ், நீ தான் கேட்கிறவன், உன்னை தவிர கேட்கிறவன் இந்த துன்யால யாருமே இல்ல. கோடிக்கணக்கான மக்கள் எந்த மொழியில் கேட்டாலும் கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் உன்னை தவிர வேறு யாருக்குமே இல்லை. யா அல்லாஹ் அன்த சமீ. அல்லாஹ்ட்ட அப்படி கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை அன்த சமீஉல் அலீம். எல்லாத்தையும் அறிந்தவன் நீதான், எல்லாத்தையும் கேட்கக்கூடியவன் நீதான். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தார், உறவினர், உற்றார், முஸ்லிம் ஈமான் கொண்டவர்கள், என் சமுதாயத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையும் மார்க்க பற்றுதலோடு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளும் ஈமானோடு வாழக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ், ஒவ்வொரு பெண் மக்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை புரிந்து விளங்கி குடும்பத்தில் ஈமானோடு வாழக்கூடிய என்னென்ன கேட்க வேண்டுமோ அவ்வளோத்தையும் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வே பெருமைப்படுறான், என் அடியார் இந்த அரஃபால என்ன கேட்கிறாங்க எல்லாம் நான் கொடுக்கிறேன், அவங்க பாவத்தை மன்னிச்சிடறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய ஹஜ்ஜினுடைய எல்லா கடமைகளையும் எளிமையாக்கி லேசாக ஆக்கி வைத்து, உங்களுடைய பயணங்களையும் அல்லாஹ் லேசாக்கி வைத்து, ஒவ்வொரு நேரங்களையும் பிரார்த்தி தஸ்பீ, பயணத்தில் இருக்கும் பொழுது, போகும்போது, வரும்போது திக்ர்களை ஓதுங்க, தஸ்பீகளை செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஒருவருக்கு ஒருவர் சகோதரிகளாயிருங்க, சகோதரர்களாயிருங்க. ஒருவருக்கு ஹெல்ப் வேணா ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. ஏன்னா அந்த இடத்துல உதவி செய்வது சாதாரண விஷயம் இல்லை. பன்மடங்கான நன்மை உங்களுக்கு, லட்சக்கணக்கான நன்மை. காபத்துல்லாஹ் தொழுகு லட்சக்கணக்கான நன்மை. தஹஜ்ஜுடைய தொழுகை ஜமா தொழுது கொள்ளுங்க. ஃபர்லான தொழுகை, கடமையான எந்த அளவுக்கு ஹரத்துக்கு போக முடியுமோ வாய்ப்புகள் இருந்தால் போக. ஹஜ்ஜுடைய காலங்கள் நீங்கள் உஷாராக உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் துவா கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியா வல் ஆஃபியா. யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ்னு கேட்பாங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தோட இருந்தா தான் அந்த அமல்களை செய்ய முடியும். எனவே உங்களுக்கு அல்லாஹ் அந்த பூமியில இறங்கின உடனே ஒரு தனி பலத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். நடக்காதவர்கள் நடக்கிறார்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எளிமையாக ஆக்கிறான். மிக துணை அல்லாஹ்வுடைய உதவி. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த பூமியில இறங்கும் பொழுது அவர்களுக்கு உண்ண உணவு முழுமையாக கிடைக்குது. எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லாம ஆக்குறான். மினாவுல முஸ்தலிஃபால் நடந்து நடந்து மக்கள் இன்றைக்கு போகக்கூடிய வலிமை அல்லாஹ்வுடைய பரக்கத்தினால் தான் இவைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மளால் சாதாரண ஒரு கொஞ்ச தூரம் போனா கால் வலிக்குது, சாதாரணமா இங்கே உணர்றோம். அங்க உணரக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், மிகப்பெரிய ஒரு வலுவை கொடுப்பான். ஏன்னா நீங்கள் புறப்படுறது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க். அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இந்த கொடிய இந்த சிறப்புமிக்க இந்த வார்த்தை, ஆணித்தரமான வார்த்தை, நமக்கு அல்லாஹ் வலிமையை கொடுக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பயணங்களையும் உங்களுடைய இபாதத்துகளையும் உங்களுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. நாங்களும் உங்களுக்காக துஆ செய்கிறோம், நீங்களும் எல்லோருக்காக வேண்டி அங்கே துஆ செய்யுங்க. இந்நாள் வரை வராதவர்களுக்கும் வரக்கூடிய நசீபையும், குறிப்பாக எல்லோருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு துஆ செய்யுங்க. ஒவ்வொரு மக்களும் பல கஷ்டங்கள்ல பல வகையான நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க. எல்லாருக்கும் நீங்க நினைத்து நினைத்து எதையெல்லாம் நினைவுக்கு வருகிறதோ அந்த அரஃபா பேரொளியில் நேரத்தை வீணடித்து விடாதீர்கள், வீண் பேச்சில் ஈடுபட்டு விடாதீர்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அங்கே கதறுங்கள், துஆ கேளுங்க. ரப்பு கேட்க தயாரா இருக்கிறான், ரப்பு கேட்க தயாரா இருக்கிறான், ரப்பு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட இடத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய அமலை பரிபூர்ணமாக்கி உங்களுடைய பயணத்தை லேசாக்கி வைத்து முழுமையான முறையில் செய்யக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.